ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனது வேட்புமனுல கணவரோட பெயரை குறிப்பிடலங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நேற்று தீபா வேட்புமனு தாக்கல் செஞ்ச போதும் அவர் கணவர் வரல. ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறமா அவரது சாயில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் மகளான தீபாவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆர்கே நகர் தொகுதி அதிமுக மகளிர் அணியினரும் ஆர்கே நகர் தேர்தலில் தீபா தான் போட்டியிடணும்னு கோரிக்கை விடுத்தாங்க. சேலம், திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தீபாவோட பெயர்ல பேரவைகளும் தொடங்கப்பட்டுச்சு. பன்னீர்செல்வம் சசிகலா மோதலுக்கு அப்புறமா சென்னை மெரினால இருக்கிற ஜெயலலிதாவோட நினைவிடத்துல தீபாவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்திச்சாங்க. அப்போ செய்தியாளர்கிட்ட பேசின தீபா ஓபிஎஸ் உடன் இணைந்து அதிமுகவை மீட்க இரு கரங்களாக செயல்படுவோம்னு சொன்னாங்க. இதையடுத்து கடந்த மாதம் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைங்கிற பெயர்ல தீபா பேரவையை தொடங்கினாங்க. இதையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பா தனித்து போட்டியிடறதுக்கு அறிவிச்சாங்க. தீபாவோட இந்த முடிவால ஓபிஎஸ் தரப்பினர் அதிருப்தி ஆனாங்க. கடந்த வாரம் தீபாவோட பேரவையிலிருந்து விலகிறதா அவரது கணவர் மாதவன் அறிவிச்சாரு. மேலும் தீபாவை சசிகலா தான் இயக்குறாருன்னு பரபரப்பா குற்றம் சாட்டினாரு. தீபாவோட குடும்பத்துல கலக்கம் ஏற்படுத்தி அடுத்து அவரது பேரவையை சேர்ந்த பல பேரும் அங்கிருந்து விலகி ஓபிஎஸ் அணியில ஐக்கியமானாங்க. இந்த நிலையில தீபா ஆர்கே நகர் தொகுதியில நேற்று வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த வேட்பு மனுல தீபா தன்னுடைய கணவருடைய பெயரை குறிப்பிடலங்கிற தகவல் வெளியாயிருக்குது. தீபாவோட ஒவ்வொரு பிரஸ் மீட்டுக்கும் ஆரம்பம் முதலே கூட இருந்தவர் மாதவன். ஆனா நேற்றைய வேட்புமனு தாக்கலுக்கு கூட தீபா கூட வரல. மேலும் தீபாவோட வேட்பு மனுல அவரது சொத்து மதிப்பு குறித்த விவரமும் குறிப்பிடல. ஆர்கே நகர் தேர்தலில் தீபா போட்டியிடுறது மாதவனுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. இதனால தீபாவோட குடும்பத்துல வெடிச்சிருக்கிற மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிருக்குங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.